சேயிங் எஸ் எஸ். டிஷர்ட் பிடிச்சிருக்குன்னு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி வேணால் பார்க்கலாம், அதுக்கு நான் எஸ் எஸ் சொல்கிறேன்னு அவங்க சொல்லலை. அதை நினைவு வச்சுக்கணும். முக்கியமாக ஆண்கள் நினைவு வச்சுக்கணும். அதே மாதிரி பலவிதமான உருவகங்கள் நமக்கு எப்படி ஒரு ப்ராப்பர் உமன் இருப்பாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த டெல்லியில் ஒரு கொடூரம் நடந்தது இல்லையா 2012. அப்போ ஒரு அரசியல்வாதின்னு தான் நினைக்கிறேன், அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பார். இதை விட புரிதல் இல்லாத ஒரு கமெண்ட் நான் கேட்டதே கிடையாது. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு டார்ச்சர் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வயத்த கலவு. அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு விடுற மாதிரியா நிலைமையா இருந்தாங்க. நமக்கு ஏதோ அந்த அண்ணா ஏதோ க்ளோரிஃபைடாக அண்ணா தங்க ஏதோ அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம அப்படிலாம் சொன்னாக்க எல்லாரும் சமமாக ஈக்குவலாக இருப்போம்னு வச்சுக்கணும். அப்படி இல்லை, அது நடப்பதில்லை. எல்லாரும் எல்லா ஆண்களும், நான் முதலையே சொன்னேன் உங்ககிட்ட, நீங்கள் எங்களை தெய்வமாகவும் மதிக்க வேண்டாம், எங்களை அக்காவாகவும் மதிக்க வேண்டாம், அம்மாவும் மதிக்க வேண்டாம், சக மனுஷியாக நீங்கள் மதித்தோம். அது ஒன்று தான் ஒவ்வொரு பொண்ணும் கேட்கறது. அது ஒன்று, வேற ஒன்றும் கேட்கல. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தானியாக வரும். ஏன் நீங்கள் அவள் எனக்கு சரின்னு சொன்னால் தான் நான் அவளுக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொல்கிறது, அது ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுதா? நான் பிரியாம்பிள் சொன்னேன் இல்லை, பிரியாம்பிள் சொல்கிற முக்கியமான வார்த்தை ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அடிப்படையில். சகோதரத்துவங்கிறது ஃப்ரெட்டர்னிட்டியை முழுசாக மொழிபெயர்க்கலை. ஃப்ரெட்டர்னிட்டின்னா என்ன? அவரும் நானும் ஒன்றே, அவளும் நானும் ஒன்றே, எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமும் இல்லை. அதுக்கு இந்த ஃப்ரெட்டருங்கிறது லாட்டினில் சகோதரங்கிற ரூட்லேருந்து வரதுனால நம்ம சகோதரத்துவம்னு சொல்கிறோம். பட் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒரு பெரிய ஆழமான மீனிங் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனை வரிஞ்சு அவங்க இயற்றின போது அவர் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இதை நம்ம மக்கள் புரிந்து கொள்ள ரொம்ப நாளாகும். அவர் சொல்கிறது கரெக்டு தான். பல விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கல. ஜெண்டர் மட்டும் இல்லை, காஸ்ட் இன்னும் நம்ம மறக்க முடியல. முந்தா நாள் வரைக்கும் அநியாயம் தான் நடக்குது. ஆனால் அவர் அதை சொல்கிறார், ஃப்ரெட்டர்னிட்டியை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபியூடல் சொசைட்டி, ஏற்றத்தாழ்வுள்ள சொசைட்டி. நாம் அனைவரும் ஒன்றே, என் அருகே நிற்பவனும் நானும் ஒன்றே, என் அருகே நிற்பவளும் நானும் ஒன்றே அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம என்னைக்கு வருவோமோ தெரியல. வருவோம்னு நினைக்கிறேன், வருவோம்னு நம்பணும் இல்லையா? கரெக்டாக நம்பணும் இல்லையா? நீங்கள்லாம் அந்த நம்பிக்கை என்ற ஒளி விளக்கை நீங்கள்லாம் பிடிச்சி பேர் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. கரெக்டுன்னே வரலையே. தூக்கம் வருதா? இல்லை பசிக்குதா? லஞ்சுன்னு இல்லை ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஸோ நீங்கள் அதை நம்பணும். நம்ம ராஜாஜி ஒரு கதை சொன்னதா, இது நிஜமாக ராஜாஜி சொன்னதான்னு எனக்கு தெரியாது, அதனால் அங்கே போவாண்டாம். பட் ராஜாஜி சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரசவம் வலி தெரியும் இல்லையா? சமீபத்தில் ஜஸ்டிஸ் நாகரத்னா கூட ஆம்பளைகளுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் பெயின் என்ன தெரிஞ்சாக்கா அவங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ராஜாஜி சொன்னாராம், இறைவனோட படத்தில் ஃபஸ்ட்டு குழந்தை பொண்ணுக்கு பிறக்கணும், நெக்ஸ்ட் குழந்தை ஆணுக்கு பிறக்கணும், தேர்டு குழந்தை பொண்ணுக்கு பிறக்கணும், ஆனால் ஃபோர்த்து குழந்தை பிறந்தே இருக்காது. ஏன்னா ஆம்பளை அந்த வலியை தாங்கிக்கவே மாட்டாங்க. அவர் ஜோக்காக சொல்கிறார், பட் அது உண்மை. என்ன ஆண்கள் அந்த வலியை புரிந்ததும் கிடையாது, அவளுக்கு அறிஞ்சுக்க வாய்ப்பும் இல்லை. அவன் அந்த பெண் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அந்த உணர்வும் அவங்களுக்கு இருந்ததா தெரியலை.
ஒரு கதை சூடாமணி எழுதுவாங்க. அந்த பெண் வந்து அப்படி மெலிஞ்சிருக்கும், 7வது பிரசவம். அந்த டாக்டருக்கு வந்து தோணும், டாக்டர் அம்மா அறைன்னு பேர் அந்த கதை பேர். இந்த டாக்டருக்கு தோணும், இந்த பிரசவத்தையே அந்த பெண் தாங்க மாட்டாங்கன்னு தோணும். அதனால் அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், அதை செஞ்சுட்டா இனிமே பிறக்காது, இதுவே தாங்க மாட்டாங்கன்னு தெரியும், தாங்குவாங்களான்னு தெரியல. அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. நீங்கள் யார் சொல்கிறது? அது எவ்வளோ குழந்தை பிறக்கணுங்கிறது இறைவன் விதிச்சது, இறைவன் விதிச்சுதான். ஓகே, அதனால வந்து நீங்கள் ஷட்டப்புங்கிற லெவலில் சொல்லிவிட்டு வெளில வந்துடும். அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு கை குழந்தை, ஒரு வயசு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, அந்த மாதிரி இருக்குது, 7 குழந்தை இல்லையா. அதனால பால் டப்பி, பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு அவர் சொல்கிற, என்ன கனம் தாங்கலைன்னு சொல்லி வைக்கிறார். இந்த பெண்ணு 7 தடவையாக அந்த கணத்தை பேர் பண்ணியிருக்கா வயத்துக்கு. அவருக்கு அது தெரியல, இறைவன் கொடுத்த வரோன்னு விடுறார் குழந்தைய. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, அந்த எம்பத்தி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாக்க நிஜமாவே நான் சொல்கிறேன், இந்த சென்சிட்டைசேஷன் இதெல்லாம் தானே வந்துடும். அப்புறம் சட்டம் வந்து நிஜமாவே கோர்ட்டு லாயர்ஸுக்கெல்லாம் கூட வேலையே இருக்காது, இஃப் எல்லாரும் ஃப்ரெட்டர்னிட்டியை புரிந்து கொண்டாமா. அப்புறம் வந்து இன்னும் ஒரு கேஸ், நான் ரொம்ப கேஸ் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், பட் இந்த கேஸை சொல்கிறேன். இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பேர் மிஸ்ஸஸ் ஜி வர்சஸ் ஐஎஸ்ஜி நோவாசாஃப்ட் டெக்னாலஜி. அதில் வந்து என்னெல்லாமோ வருது, அதெல்லாம் அந்த சட்ட நுணுக்கம்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை, நீங்கள்லாம் லா ஸ்டூடெண்ட்டானாக்கா படிக்கலாம். அதில் அந்த பெண்ணுக்கு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இந்த ஒர்க் பிளேஸ் நடக்குது. ஆனால் அந்த ஒர்க் பிளேஸில் அந்த விஷாகா கமிட்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷாகா கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லேயும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்தாக்க கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி, அது பேர் தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அது வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் வந்தபோது தான் அதில் இந்த எவ்ரி ஆர்கனைசேஷன் ஷுட் ஹேவ் இட்னு வந்தது. அதுக்கு முன்னாடி விஷாக்கான்னு ஒரு கேஸ் நடந்தது. அந்த விஷாக்கா கேஸில் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சைல்டு மேரேஜை யாரும் அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் அந்த அம்மா பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இது ராஜஸ்தானில். அப்போ அந்த ஆண்களுக்கு வந்து கோபம் வந்துடுறது, பெண் குழந்தை திருமணம் கூடாதுன்னு இந்த அம்மா யார் சொல்கிறதுன்னு அவங்கள ரேப் பண்ணிட்டாங்க. அப்படி தான் அந்த விஷாக்கா கேஸ் தான். அது வந்து ஒர்க் பிளேஸில் நடந்த ஹாரஸ்மெண்ட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றும் வரையில் நாங்கள் சொல்லும் கைட்லைன்ஸை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசாகா கேஸில் வருது. அதுக்கப்புறம் எவ்வளவோ 10 ஆண்டுகளோ 12 ஆண்டுகளோ கழிச்சு தான் பார்லிமெண்ட்டு துயில் எழுந்து அது அந்த சட்டத்தை இயற்றியது. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இந்த கேஸில் வந்து அந்த கம்பெனியில் இல்லை. அதனால் அந்த பெண் பட்ட சிரமம், பல கஷ்டங்கள், அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒரு ஜட்ஜ் வந்து 1 கோடிக்கு மேலே அவார்ட் பண்ணுறாரு. இப்போ அவர் சொல்கிறது ஒன்று, அதுதான் ரொம்ப முக்கியம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ப்ரூவ் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் மென்டல் ஆகனி, நான் சிரமப்பட்டேன், நான் ஃபிசிக்கலாக சிரமப்பட்டேன், நான் இமோஷ்னலாக சிரமப்பட்டேன், நான் மனதளவில் சிரமப்பட்டேன், உளவியல் ரீதியாக, அதெல்லாம் ஒன்றும் அந்த பெண் ப்ரூவ் பண்ண வேண்டாம். செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் ஃபாலோஸ். அது ஒன்றும் நடக்கலைன்னு அந்த ஆண் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ
இப்போ நமக்கு தெரியும், நம்மளை யாரான ஒருத்தர் சீண்டினா நம்ம எத்தனை வேதனைப்படுறோம், எத்தனை அவமானப்படுறோம், குறுகி போகிறோம் இல்லையா? அது ஆணாக இருந்தால் தான் பெண்ணாக இருந்தால் தான் புரியணும்னு இல்லை, ஆணாக இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் ராமசுப்ரமணியன் தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா நினச்சி பார்க்கணும். அந்த ஆண்கள் ஒவ்வொருவரும் என் விருப்பத்தை மீறி எனக்கு பிடிக்காமல் யாராவது ஒருத்தர் என் மேல் கை வச்சால் எனக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய தொடக்கூடாத உறுப்புகளை என் விருப்பத்திற்கு மீறி யாராவது தொட்டால் நான் எப்படி உணர்வேன்? அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் இன்னொருத்தருக்கு அதை நான் செய்கிற உரிமை எனக்கு இருக்கா? எனக்கு இல்லை. ஆன்சர் இஸ் கிளியர் இல்லையா? இருக்கா? எனக்கு அந்த பின் ரோல்ல தான் சத்தம் வரணும், அங்கதான் முழுக்க மேன். எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. கரெக்டா நான் சொல்றது? எஸ், ஐ நீட் அ லவுட் எஸ். இப்போ இங்க நான் ஒரு வேலையில் பாஸாக இருக்கிறவங்க ஜென்ரலாக இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை செஞ்சு நான் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லலாம், அந்த மாதிரி எதாவது சொல்லலாம், பயமுறுத்தலாம். இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு என்ன புரியவே இல்லை, நான் ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் நான் சிரமப்படுறேன் அப்படின்னா இந்த பெண் வேறு வேர்டே நான் யூஸ் பண்ண முடியாது, லூஸுன்னு தான் சொல்லணும். அப்படியே அதுக்கு சிம்பத்தி வந்துடும். He is playing for your sympathy. He is using that as a trick. அதை புரிஞ்சுக்கணும். ஓஹோ அப்படியா, உங்கள் மனைவிக்கு உங்களை புரியவே இல்லையா, ஆனால் கவுன்சிலர்கிட்ட வேணால் போய் பாருங்களேன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அனுப்பணுமே தவிர்த்து, ஓஹோ நீங்களும் சிம்பத்தியாக பண்ணி அப்புறம் அந்த ஆண் என்ன நினைக்கிறான், ஓஹோ இந்த பெண்ணுக்கு நம்மளை அப்படியே பிடிச்சி போச்சு, நம்ம மேலே அப்படியே காதல் ஆகிடுது, ஏன்னா நான் அப்படியே நான் ஹீரோ மாதிரி இருக்கேன் இல்லையா அப்படின்னு அந்த ஆண் நினச்சி பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி வேரியஸ் ட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று பயமுறுத்தல், ஒன்று இந்த மாதிரி சோகா கதை சொல்லி சிம்பத்தியை வாங்குறது, இந்த மாதிரி பலவித ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில், அதனால தான் அந்த இன்ஈக்குவலாக இருக்கும். அந்த பெண் யூஸ்வலாக அவளுக்கு பவர்லெஸ் பொசிஷனில் இருப்பாங்க. அந்த ஆண் கொஞ்சம் பவர், ஏதான ஒரு விதத்தில் பவர் இருக்கிறது. நான் ஃபிசிக்கல் பவரை சொல்லலை. ஒர்க் பிளேஸுன்னு வரும்போது ப்ரமோஷனுக்கு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுகிற அந்த மாதிரி பொசிஷனும் அந்த மாதிரி எதுலையாவது இருக்கும்போது அது ஒரு எளிதாக அந்த பெண் மேல் தன்னுடைய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை செய்ய முடியாது. அது நம் பெண்கள் தான் அது தங்களுடைய உரிமைகளை புரிந்து கொண்டு அது நடக்காமல் இருக்க அது அப்படி இருக்கணும். நடந்து விட்டால் தைரியமாக கம்ப்ளைண்ட் செய்து அதுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ரெமெடிஸ் கிடைக்கிறதுக்கு பாடுபடணும். இது நான் உங்களுக்கு நடக்கணும்னு நான் சொல்லலை. நான் அது ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் போய் கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி அவங்க கேள்விப்பட்டது கிடையாதுன்னு. அப்போ அவங்கக்கிட்ட அதான் சொன்னேன், உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகணும்னு நான் நடக்கணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் இவர்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு அதை நடந்தாக்க உங்களுக்கு சட்டம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சினிமா இஸ் நாட் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் இல்லை. அதனால் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு நடக்கணும்னு நான் சொல்லலை. உங்களோட ஃப்ரெண்டு யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி என்னோட பாஸ் இந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால், அது செய்ய முடியாது, அதுக்கு ஆக்ட் இருக்குது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஒரு வக்கீலை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியணும். அந்த அளவு அறிவு நம்ம வளர்த்துக்கணும். அவர் மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராகவன் சொன்னார் இல்லையா, இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ்னு.
இக்னரன்ஸ் ஆஃப் லான்னா நாம் கற்றுக்கொள்ளணும் இல்லையா, நாம் தெரிந்துக்கணும். இவ்வளோ தூரம் போர்டு போட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, அப்போ அது என்னன்னு போய் பார்க்கணும். முந்தி நான் படித்த போது நான் போய் புஸ்தகத்தை தேடி லைப்ரரிக்கு போய் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கெல்லாம் கையளவு உலகம் உங்களால் பார்க்க முடியும், உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். எது செய்யக்கூடாது, எது செய்யலாம், எது செய்தால் நமக்கு லீகல் ரெமெடி இருக்குது, எல்லாம் இந்த கையளவு உலகம் சொல்லி கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு எனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குன்னு நான் நினைக்கல. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கூட நீங்கள் அப்படி தெரியாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க, எனக்கு இங்கே மேடை மேலே இருந்தாக்க எனக்கு நீங்கள்லாம் பேசுறது, நீங்கள்லாம் தலையை திருப்புறது எல்லாம் தெரியும். ஓகே, ஐ கேன் see that. எனக்கு நான் குச்சி வச்சு நடக்க தான் நடப்பேன், கண் பார்வை எனக்கு நல்லா தெரியும். இங்கே பேசுகிற அத்தனை பேரும் we have been invited by the High Court to come and talk to you. ஸோ நீங்கள் எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு கேட்க கூட இல்லைன்னாக்க அப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஆக்டை என்ன புரிஞ்சுப்பீங்க? உணர்திறன், வன்முறை களைதல்னு என்னவோ பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதெல்லாம் எப்படி புரியும்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பேசுறது நீங்கள் அப்புறம் வெளியில் கூட போய் பேசிக்கலாம். இப்போ இன்னும் 2 செஷன் நடக்க போகுது. I really request you to listen. You must. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணணும்னு அவர் ஜஸ்டிஸ் அனிதா சுமன் சொன்னாங்க. A man's world. அது நிறைய நாள் அப்படியே இருந்தாச்சு. இப்போ நம்ம நாம் இருவரும் சமம் என்ற அந்த மாதிரி ஒரு உலகத்தை நோக்கி போகணும். என்ன தெரியுமா, பாரதியார் சொல்கிறார். பாரதியார் கல்கட்டா காங்கிரஸ் போது தான் அவர் சிஸ்டர் நிவேதிதாவை பார்க்குறாரு. அப்போ சிஸ்டர் நிவேதிதா கேட்குறாங்க பாரதியாரை, எங்கே உங்கள் ஒய்ஃப்னு. அப்போ அவர் சொல்கிறார், நாங்களாம் எங்கள் ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வரமாட்டோம், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்போ சிஸ்டர் நிவேதிதா சொல்கிறாங்க, உன் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னா முதல்ல பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும். இன்னி வரைக்கும் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் வந்தாப்புல எனக்கு தெரியலை, ஏன்னா பெண்ணுக்கு முழு சுதந்திரம் வந்தாப்புல எனக்கு தெரியல. இன்னும் இவங்க பாவம் ஒர்க் ஷாப் வச்சு, செமினார் வச்சு, ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஹைகோர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. எல்லாம் பெண்ணுக்கு முழு சுதந்திரம் வந்திருந்தா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? ஸோ அப்புறம்தான் அவர் எழுதின அந்த பெண் விடுதலை பாட்டெல்லாமே சிஸ்டர் நிவேதிதாவை சந்தித்த பிறகுதான் எழுதுறார். அவங்க சொல்கிறாங்க, உன் நாட்டு ஆண் மக்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வெய்கிறாங்க, திட்டுறாங்க சிஸ்டர் நிவேதிதா. அவங்களுக்கு அறிவே இல்லை, அவங்களுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களுக்கு புரியலை. திரும்பி ஊருக்கு பாரதியார் சொல்கிற, செல்லம்மா என் குருமணி என் கண்ணை திறந்து விட்டார். சிஸ்டர் நிவேதிதையை சொல்கிறார், இனிமேல் நானும் நீயும். அவன் செல்லம்மாக்கு முதல்ல புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்னா, அவங்களும் அந்த காலத்து பெண்மணியாக தானே இருந்திருப்பாங்க. பட் அவர் அப்போ தான் அவர் முழிச்சுக்கிறார், பெண் சுதந்திரம் எவ்வளவு முக்கியம், நாட்டுக்கு சுதந்திரம், நம்ம சமூகத்துக்கு சுதந்திரம்னா பெண் சுதந்திரம் என்ன முக்கியம். பெண் சுதந்திரம் முக்கியம்னாக்க இந்த வன்முறை நடக்கக்கூடாது. வன்முறை நடந்தால் பெண்ணுக்கு சுதந்திரமே இருக்கும். சரியா? சரியாதானே? உங்களுக்கு கேள்வி கேட்கணும் போல தெரியுது, தோணுதா? எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சாக்க நான் சொல்லுவேன், இல்லாட்டா நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். டோன்ட் வரி. சரி, அது நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜுக்கு போனேன். நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். அங்கே போய் நீங்கள் எல்லாரும் ஒரு வீடு பிளான் போடுங்க அப்படின்னு மனசால வீடு பிளான் போட்டு, எந்த ரூம் போட்டு? ட்ராயிங் ரூம். அப்புறம் ஒருத்தராக கேட்டேன், அப்புறம் கிச்சன் எங்கேன்னு கேட்டேன். கிச்சனே ஒருத்தருமே போடலை. அப்படி எப்படி நீங்களாம் சாப்பிடுவீங்க? அது மறந்து போயிட்டோம், கிச்சன் போடணும். சரி, கண்ணை முடிக்கோங்க. கிச்சனில் அங்கே யார் இருக்காங்க? அம்மா. என் அப்பா இல்லையா? இல்லை. ஸோ கிச்சனே முதலாவது கண்ணிலேயே படலை. பிளான் போடுறச்சே கிச்சன் போடணுன்னே தோணலை.
அந்த கண்ணிலேயே படாத இடத்துல அம்மாவை ஒதுக்கிடுறாங்க. அந்த கண்ணு படுற இடத்துல இந்த டிராயிங் ரூம்ல அப்பா உட்காந்து போல் என்ன பண்ணுவாரோ அவர் தெரியாது, டிவி பார்த்துட்டு இருப்பார், காலை தூக்கி வச்சுட்டு நினைக்கிறேன். அதனால அந்த பெண் செய்கிற வேலையெல்லாம் இன்விசிபிள் லேபர்னு அதுதான் சொல்றாங்க. அதனால நாமும் நம்மளை இன்விசிபிளாக ஆக்கக்கூடாது இல்லையா, நம்மளை விசிபிளாக பண்ணணும். விசிபிளாக பண்ணுறதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்ம டிக்னிட்டி எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும். சரி, ஏதாவது கேள்வி? டைம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நோ கேள்வி? யூ நோ எவ்ரிதிங்? நோ டவுட்ஸ்? ஆல் கிளியர்? ஸோ இனிமேல் சாயங்கால செஷனை கேன்சல் பண்ணிட்டு சொல்லாமா? எல்லாம் கிளியராக எடுத்து எங்களுக்கு அப்படியே தளவா எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிடலாமா? இல்லை, சாயங்கால செஷனுக்கு கொஞ்சம் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தெரியாததை வச்சுருக்கீங்க. கரெக்டாக? I think that's all. Thank you. I thank Honorable Justice Prabhas Vivek for an insightful speech about challenging traditional roles, fraternity, and its inspired to us keep moving forward. Once again, immense gratitude your expressive thought.